12th Standard Accountancy, Chapter 3, Sum number 21. Anand and Narayanan are partners in a firm sharing profit and loss in the ratio of 5:3. On 1st January 2018, their capital were 50,000 and 30,000 respectively. The partnership deeds specify the following. Interest on capital is to be allowed at 6% per annum. Interest on drawings charged to Anand and Narayanan are 1,000 and 800 respectively. The net profit of the firm before considering interest on capital and interest on drawings amounted to rupees 35,000. Give necessary journal entries and prepare profit and loss appropriation account as on 31st December 2018. Assume that the capital are fluctuating. So fluctuating method assume பண்ணி capital assume பண்ண சொல்லியிருக்காங்க. So capital account தான் வரும். Partners capital account போடணும் எல்லா என்ட்ரிலையுமே. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன என்ட்ரிஸ் வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். நார்மலாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம். ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் சொல்லணும். ஸோ அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். சம் நம்பர் 21, பேஜ் நம்பர் 117. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் வேணுமோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்குள்ள ஜேர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட போகிறோம். ஸோ 2018 December 31st. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் capital account debtor to partners capital account fluctuating method. So நம்ம capital account mention பண்ணுவோம். So Anand capital account to Narayanan capital account. So amount Anand capital account 6% சொல்லியிருக்காங்க. ஸோ 6% calculate பண்ணோம் அப்படின்னா 3,000 வருது. 6% calculate பண்ணும்போது 3,000 வருது. 50,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 50,000 into 6 divided by 100. So 6 divided by 100 3,000 வருது. அதே போல நாராயணனோட கேபிட்டல் 30,000 கொடுத்திருந்தாங்க. So 6% is 1,800. So ரெண்டையுமே ஆட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டோட்டல் வேல்யூல 4,800 போடுறோம். So நரேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% provided. So next entry, second entry, profit and loss appropriation account க்கு transfer பண்றோம். So profit and loss appropriation account debtor to interest on capital account. So narration interest on capital account closed. So amount total interest on capital total value போட்டிருக்கல 4,800 அந்த அமௌண்ட் அங்க போடுறோம். 4,800. Next entry interest on drawings. Anand capital account debtor Narayanan
capital account debtor to interest on drawings account. ஸோ அமௌண்ட் அவங்களே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனந்துக்கு 1000 rupees, நாராயணனுக்கு 800. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing is 1800. ஸோ நரேஷன் interest on drawings charged. Next entry, interest on drawings account debtor to profit and loss appropriation account. Narration, interest on drawings closed. ஸோ அந்த என்ட்ரியில் இருக்க டோட்டல் வேல்யூ 1800. ஸோ அந்த 1800 இங்கே போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் டோட்டல் வேல்யூவை இங்கே கொண்டு வந்துட்டோம். 1800. நெக்ஸ்ட் இந்த 4 என்ட்ரிஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இந்த என்ட்ரிஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் இருக்குதா அப்படிங்கிறத வச்சு ஒரு என்ட்ரி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அங்கே ஃபார்மெட் எழுதியிருக்கேன். இது ஒரு லெட்ஜர் ஃபார்மெட் தான். ஸோ டெபிட் கிரெடிட் போட்டிருக்கோம். ஹெட்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் for the year ended 31st December 2018, particulars, amount. On the credit side, particulars, amount. So the sumல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டிராயிங்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிரெடிட் சைடு எழுதுறோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் 35,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பை இன்ட்ரெஸ்ட் on drawings Anand Narayanan. So ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1000 இன்னர் காலத்தில் போட்டிருக்கிறேன். நாராயணனுக்கு 800 ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் 1800 காமிச்சிட்டோம். இப்போ ஆன் த டெபிட் சைடு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆனந்த் நாராயணன். ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3000 இன்னர் காலத்தில், நாராயணனுக்கு 1800. ஸோ ஆட் பண்ணி 4800. ஸோ வேறு எந்த என்ட்ரிஸுமே இல்லை ஐட்டங்களில். நம்ம இந்த ரெண்டுக்கும் தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நார்மல் ப்ரொசீஜரில் ரெண்டையும் டேலி பண்ண போகிறோம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் 36,800 வருது. கிரெடிட் சைட் டோட்டல் 36,800. ஆன் த டெபிட் சைட் டோட்டல் 4,800. So balance value is 32,000 is a profit. இந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதை எப்படி என்ட்ரி போடணும் பாருங்க.
to partners. Debit side balance கம்மியா இருந்துச்சுன்னா அது profit. Credit side balance கம்மியா இருந்துச்சுன்னா loss. Partners capital account. Bracketல என்ன profit mention பண்ணிக்கலாம். So யாரெல்லாம் partner அப்படின்னா ஆனந்த் and நாராயணன். ஆனந்த் நாராயணன். So total 32,000 வந்திருக்கு. இந்த 32,000 அவங்களோட ரேஷியோ 5:3 நம்ம டிவைட் பண்ணி கொடுக்க போறோம். So ஆனந்துக்கு 32,000 into 5 divided by 8. 5:3 ங்கும்போது 5 plus 3. 32,000 into 3 divided by 8 நாராயணனுக்கு. So 8 cancel பண்ணும்போது 4 வருது. So 5 into 4 20. So 20,000 ஆனந்துக்கு. நெக்ஸ்ட் நம்ம cancel பண்ணோம்னா அதே 4 தான். So 4 into 3 12,000 நாராயணன். So total value profit and the difference value நமக்கு வந்துடுச்சு 32,000. So இப்ப total போட்டோம்னா 36,800 on the credit side 36,800. So இதான் sum. First journal entries போடுறோம். அதுக்கப்புறமா profit and loss appropriation account prepare பண்ணிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படினு சொன்னா ஒரு journal entries இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு அத profitக்குள்ள என்ட்ரி ஒன்னு போடணும். சோ அந்த என்ட்ரி என்ன அப்படினு சொன்னா profit and loss appropriation account data to Anand's capital to Narayanan's capital. So ஆனந்துக்கு 20,000, நாராயணனுக்கு 12,000. So total value is 32,000. So உங்க calculate பண்ண value அப்படியே நம்ம அங்க காமிச்சிருக்கோம். 20,000, 12,000, total 32,000. So narration, profit transferred. So இதான் the last final நம்ம போடக்கூடிய என்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.